வண்டியில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? போகிற இடம் பாருங்களேன், ஈஷாக்கு போயிட்டுருக்கோம். 3 நாள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க டைமு. ஆனால் நாங்கள் 1.5 நாள் தான் யூஸ் பண்ணோம். போகும்போது பெரிய கார் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே போகிற வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஒன்றுமே இல்லை, நாய் குறுக்கா வந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஷோரூமில் விட்டுட்டு நாங்கள் பழைய கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிறதே கோயம்புத்தூர்னா சொல்லவே வேண்டாம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஊர். அதே மாதிரி போகிற வழியில், ஈஷா போகிற வழியில் அப்பப்பா பச்சை பசேல்ன்ட்டு என்னமா இருக்குது. முடிச்சுட்டு சாயந்தரம் ஆகிடுச்சு நாங்கள் போய் சேர்கிறதுக்குள்ளே. அங்கே போன உடனே எங்களை செக்கிங் பண்ணணுன்னாங்க. அதனால் நாங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு இருந்தோம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு போர் அடிக்குதுன்ட்டு பாப்பாவோட பாருங்க எவ்வளோ அழகாக நாங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். நாங்கள் 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறது இவன் வீடியோ எடுத்தது என் மருமக எடுத்து பார்க்கவே இல்லை. நான் அங்கே மாட்டு வண்டியில் போகலாம், வயசானவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் அந்த போகி வண்டி அடாடா என்னமா இருக்குங்க. அந்த ரூம் கிடைக்கிறதுக்கோசம் பல ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதை சுற்றி மொத்தம் எல்லாம் அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்க டைம் போகிறதே தெரியல. ஒரு முடிஞ்சதும் கிடச்சிருச்சு ரூமு. அதுக்கப்புறம் பாப்பா பாருங்கள் எல்லாம் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு எப்படி போகிறோம் பாருங்களேன். ஒரு வழியாக ரூமுக்கு இதாங்க எங்கள் ரூமு. நாங்கள் ரூம் வந்து சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக அது மாதிரி சுகாதாரமாக இருந்துச்சுங்க. உடனே ஆளாளுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு பைரவர் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வேகமாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் பாருங்களேன். எனக்கு இந்த வண்டியில் போகணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் நானே, என் மருமக, என் பேத்தி 3 பேர் பாருங்க எவ்வளோ ஜாலியாக அதில் வண்டியில் போயிட்டுருக்கோம். இதாங்க பைரவர் கோயில் வந்துட்டோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இடங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்குங்க. அப்படி அது முடிஞ்சதும் லைட் அண்ட் சவுண்ட் ஷோக்கு போயிட்டோம் நாங்கள். Witnessing an individual human in union with the cosmos, they call him a yogi, as he was the first one, the Adi Yogi. இந்த ஷோவை முடிச்சுட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு உடனே நேராக ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். அடுத்த நாள் இருக்குது, இன்னும் எவ்வளவோ இருக்குது. நாங்கள் கோயிலெல்லாம் சுற்றி இன்றைக்கி தாங்க ஈஷாவுடைய மெயின் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோங்க. அப்பா ரொம்ப அருமையாக இருக்குமா. ஈஷாக்குள்ளே இவ்வளோ இடம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதே இந்த தண்ணிக்குள்ளே 3 லிங்கம் இருக்குங்க. இந்த 3 லிங்கத்தை தொட்டு தொட்டு கும்பிட்டா மனசில் அவ்வளோ அமைதியாகுது. அதே மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே 7 நிமிஷமாக இருக்கமா. அந்த வைப்ரேஷனே நம்ம உடம்பை ரொம்ப நல்லா வச்சுருக்கோம். அதே சுற்றி அந்த கல் இருக்குது, 300 வருஷத்துக்கும் மேலவும் இன்னும் தாங்குமா. என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்களா. இதை முடிச்சுட்டு நாங்கள் தியானலிங்கத்துக்கு போயிருந்தோம். அங்கே நந்தியை பார்த்தோம். அது வந்து ஸ்டீலில் செஞ்சுருக்காங்களாங்க. அப்போ பாருங்களேன், அப்பா ஈஷா யோகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அதிசயங்கள். அதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம வருவோம், முன்னால் இருக்க லிங்கத்தை பார்ப்போம், நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். உள்ளே போன பிறகுதான்ப்பா தெரியுது இவ்வளோ அதிசயங்கள் இருக்குன்னுட்டு. இன்றைக்கும் அந்த பைரவர் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. நேற்று ராத்திரியில் போனோம், இன்றைக்கி வந்து பகலில் போயிருந்தோம். இந்த ஸ்பெஷல் ஆர்த்தி முடிச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு தியானத்தில் நானும் என் பேத்தி உட்காந்துட்ருக்கோம். மனசு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நம்ம அங்கே உட்காந்து தியானம் பண்ணணும் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. உட்காந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த நிம்மதி நமக்கு கிடைக்குங்க. அந்த சுற்றி மற்றும் அந்த தூய்மையான காற்று, இயற்கை வளம், இதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைங்க. அடுத்தது எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா, இது எதிர்பார்க்கலிங்க. அங்கே கௌஷாவாம், அங்கே உள்ளே கூப்பிட்டு போனாங்க எங்களை. பாருங்களேன், ஒரு எருதை காட்டாங்க. அதுக்கு வயசு 10ன்னாங்க. இது 10ஆ? அப்போனா அவங்க அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? அடாடாடாடா என்னமா இருக்குங்க. எப்படி பராமரிக்காங்க. இங்கே இந்தியாவில் இருக்கிற எல்லா நாட்டு மாடுகளும் இங்கே பார்க்கலாம் நம்ம. இவர் தாங்க எங்களை கூட வந்து ஒவ்வொரு இடத்தையும் பொறுமையாக நிதானமாக கேட்குற கேள்விக்கெல்லாம் அருமையாக வர்ணித்து கொடுத்தாங்க எங்களுக்கு. ரொம்ப நல்லா பண்ணாங்கம்மா. அதே மாதிரி இங்கே கறக்கிற பால் எல்லாம் தான் அவங்களே அங்கேயே யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்துட்டோம், உள்ளே வந்துட்டோம். அப்போ ஒரு சின்ன மீட்டிங் வச்சுருந்தோம். அங்கே பாருங்களேன் என்ன என்ஜாய் பண்ணுறாங்க. மீட்டிங் முடிஞ்சதும் அங்கே பாட்டு போட்ட உடனே அங்கே பாருங்களேன், வயசு ஏதாவது தெரியுதா, சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க, டான்ஸ் போடுறாங்க.
இதெல்லாம் விடுங்க, இவங்க எல்லாம் பெரியவங்க ஆடுறாங்கன்னா என் பேத்திக்கிட்ட 4 பேர் கூட இருந்துட்டு பெரியவங்களுக்கே டஃப் கொடுக்குற பாருங்க, என்ன ஜாலியா. மறுநாள் காலையில் மனசே இல்லாமல் அந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோங்க. இங்கே வந்து உள்ளே பார்த்த பிறகு தான் விஷாக்குள்ளே இவ்வளோ அதிசயமெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் எல்லாரும். பாப்பாவுக்கும் மாட்டு வண்டியில் போகணுன்னு ஆசை, அவளுக்கு மாத்திரம் எங்களுக்கும் தான். மாட்டு வண்டியில் உட்காந்து ஜாலியாக சேஷுவை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். எனக்கு இந்த 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியலைங்க. எங்கெங்கோ சுற்றிருக்கானா இந்த மாதிரி ஒரு அமைதி, இந்த மாதிரி சந்தோஷம் எங்கே கிடைக்காது. நீங்களும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். இது உங்களுக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம். அடுத்த வீடியோவை மீண்டும் பார்க்கலாம். பை பப்போஸ்.